ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 நாளில் நம்ம என்னெல்லாம் தைச்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனல் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இந்த ஒரு வாரமாக வந்து நமக்கு ரெகுலராக வீடியோ வந்திருக்காது. அது ஏன் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான் என்னால் வந்து வீடியோவும் போட முடியல, தைக்கவும் இல்லை. அதனால தான் நான் வந்து போடல. இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வந்துடும். நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் தைக்கலை, ஏன்னா ரொம்ப உடம்பு முடியல. அதனால் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் தைக்க வேண்டியதாயிட்டு. இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக அதே 2 மணிக்கு வந்து வீடியோ வந்துடும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா வீடியோ ரெகுலராக போடல ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் அந்த ரிப்ளை. நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சோம். புதன்கிழமை வந்து கரெக்டாக ஒரு சுடிதாரும் 2 ப்ளவுஸும் தான் தைக்க முடிஞ்சுது. கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னால ரொம்ப வந்து அனிமிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னால் வந்து ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னால் தைக்க முடியல. இது மட்டும் தான் நான் தைச்சேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு ரெகுலராக நான் கொடுக்க வேண்டியது எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி, அக்கா இப்படி உடம்பு சரியில்லை, ஒரு நாள் வந்து லேட்டாக தரேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களுமே உங்களுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முந்தின நாள் வந்து கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா முதலே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்க வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்துக்கிடுவாங்க. நம்ம சொல்லாமல் விட்டுட்டு அவங்க வந்து வாங்க வர நேரத்தில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் தைக்கலை அப்படின்னு சொன்னோன்னா கோவப்படுவாங்க. அதனால் நீங்களுமே உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த சாரீ கட்டணும், இந்த ப்ளவுஸ் போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து இருந்திருப்பாங்க. நம்ம வந்து அதை கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வரும். அதனால் நம்ம முதலே இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அது சில பேர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து வேறு ஏதாவது சாரியை வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வாரம் எத்தனை ப்ளவுஸ் வந்து தைச்சிங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் பேக்கு, லஞ்ச் பேக்கு, பாக்ஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களுமே வாங்கியாச்சு. சண்டே வந்து காலையில் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் படுத்தது தான். அதுக்கப்புறம் என்னால் எந்திரிக்கவே முடியல. டயர்டில் வந்து காய்ச்சல் வந்துடுச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோவும் போட முடியல. என்னால் ரெகுலராக இருக்கிற வீடியோவை தான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன் 2 நாள். எப்போவுமே வந்து நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, அதுக்கப்புறமா தைக்க உட்காடுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் உட்காரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தைங்க. அதே மாதிரி கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தைங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரேடியாக வந்து தைச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து நமக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. நமக்கு உடம்பு முக்கியம். அப்போ தான் நம்மளால் வந்து உழைக்க முடியும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்னோட வந்து டே ரொட்டீன் வந்து எனக்கு போடுங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து வேலையை பார்ப்பீங்க அப்படிங்கிறத போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. நான் ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரெகுலராக வரும். நான் வந்து எப்போ எந்திரிக்கிறேன், எந்த மாதிரி நான் வந்து என்னோடய டைமை வந்து சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் வர்ற வீடியோவில் கண்டிப்பாக வந்து போடுவேன். ஸ்கூல் திறக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம லீவில் இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது குழந்தைங்களும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அதனால தான் நான் வீடியோ எடுக்கிறதில்ல. பாப்பா வந்து ஸ்கூல் போகும்போது நான் வந்து உங்களுக்கு ரெகுலராக காமிக்கிறேன். நான் வந்து டெய்லி காலைல எப்படி என்னோடய வேலையை வந்து முடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊருக்கெலாம் வந்து இந்த லீவில் போனீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து எங்கேயுமே போகலை. எங்கள் அம்மா வீட்டுக்கு மட்டும் ஒரு 2 நாள் வந்து போயிட்டு வந்தேன். அதோட சரி. அதுக்கப்புறம் எந்த ஊருக்குமே நான் போகலை, வீட்டில் தான் இருந்தேன். நீங்கள் வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க, என்ன மாதிரி தான் வெளியில் எங்கேயும் போகலையா இல்லை போனீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நமக்கு ரெகுலராக வந்து டெய்லி ஒரு 2 மணிக்கு வந்து வீடியோ வரும். நீங்கள் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து முன்னாடிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க, இப்போ வந்து கமெண்ட்லாம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்குமே கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நானுமே அதை பார்த்துட்டு உங்களை மாதிரி நானுமே சுறுசுறுப்பாக தைச்சி உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நானுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சிங்களா இந்த லீவில், எவ்வளோ வந்து தைச்சிங்க, இந்த மாதம் வந்து எவ்வளோ தைச்சி முடிச்சிங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதம் நான் ஒரு 6000 சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க ஒரு 4000 சம்பாதிச்சாங்கன்னா நம்ம அடுத்த மாதம் வந்து இதை விட ஜாஸ்தி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும். அதனால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதம் வந்து ஒரு 25 கிட்ட நான் வந்து அமௌண்ட் சம்பாதிச்சிருந்தேன். அது வந்து நான் உங்களுக்கு 15 நாள்லேயே நான் வந்து 14,000 கிட்ட சம்பாதிச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமே நான் வந்து எனக்கு ரெகுலராக இந்த தடவை வந்து எனக்கு ப்ளவுஸ் இருந்துச்சு. என்னென்னு தெரில, எப்போவுமே மே மாதம் வந்து இவ்வளோலாம் இருக்காது. இந்த டைம் வந்து எனக்கு என்னென்னு தெரில, எப்போவுமே வந்து பிஸியாக தான் நான் இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமையும் போயிட்டு
உங்களுக்கு வந்து இந்த மாதம் தையல் தொழில் வந்து எப்படி இருந்துச்சு? நீங்கள் எவ்வளோ வந்து சம்பாதிச்சீங்க? அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்னை விட ஜாஸ்தியாக கூட சம்பாதிச்சிருக்கலாம். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணும்போது நான் பார்க்கும்போது எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து டிசைன் வச்சா அதுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கு அந்த நெக்குக்கு மட்டும் நம்ம எவ்வளோ நேரம் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளவுஸ் ஃபுல்லாக இல்லை, அந்த நெக்கு பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ நேரம் எடுக்கிறோம், அதை வச்சு தான் வந்து நம்ம எவ்வளோ ரூபாய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சுட்டு அந்த நெக்கு மட்டும் அப்படின்னா ஒரு 50 ரூபா வந்து சேர்த்து வாங்குங்க. 50 ரூபாலேருந்து ஒரு 30 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்கலாம். இதே இது வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 100 ரூபாய் வாங்க ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம அந்த டைமிங் கனெக்ட் பண்ணி தான் வாங்க முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது, அந்த டிசைன் வைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுதுன்னா 3/4 மணி நேரம் ஆயிரும். அப்படி இருக்க ப்ளவுஸ்க்கு ஒரு 50 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வாங்க. நம்ம வந்து ரொம்ப ரேட்டு சொன்னோம் அப்படின்னா வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நமக்கு வந்து திரும்ப வந்து ஆர்டர் வராமல் போயிடும். அதனால் அமௌண்ட் வாங்கும்போது கொஞ்சம் வந்து ரீசனபிளாக வாங்குங்க. ஏன்னா அவங்க திரும்ப நமக்கு வரணும் அந்த கஸ்டமரு, அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட அடிக்கடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரீசனபுளாக தைக்கிற மாதிரி நம்ம வந்து எப்போவுமே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ரேட் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கஸ்டமர் வந்து வெளியில் போயிடுவாங்க. நம்மளை விட யார்கிட்ட கம்மியாக இருக்கோ அவங்ககிட்ட தைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஓரளவுக்கு வந்து ரீசனபுளாக நம்ம வந்து வாங்க ட்ரை பண்ணணும். நான் சொல்கிறது வந்து டிசைன் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான். அதே மாதிரி கஸ்டமர் சொன்ன டயத்தில் வந்து கொடுக்குற மாதிரி எப்போவுமே வச்சுக்கோங்க. நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை வெளியில் எங்கேயா போக வேண்டிய அவசர வேலை வந்துருச்சு அப்படின்னாலுமே கஸ்டமர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயந்தான் நமக்கு கஸ்டமருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த பொண்ணு கொடுத்தா தச்சு கொடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கைலாம் வரும். அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் வந்து 99% வந்து நம்ம தச்சு கொடுக்க தான் ட்ரை பண்ணணும். 1% வந்து நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்துடும், நமக்கு வந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதிரி டைம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் ஏதாவது கேட்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து ரெகுலரான டயத்தில் வந்து கரெக்டாக கொடுத்துருவேன் கஸ்டமர்கிட்ட. மேக்ஸிமம் வந்து முந்தின நாளே கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். முடியல அப்படின்னாலும் அவங்க சொன்ன டயத்தில் வந்து நான் கரெக்டாக கொடுத்துருவேன். இதை வந்து நான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த தொழிலில் வந்து உங்களால் வந்து மேலே வர முடியும். அதே மாதிரி பிகினராக இருக்கீங்க அப்படின்னு இருக்கிறவங்க, எனக்கு ப்ளவுஸே வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க, தொழிலை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க தையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொண்டு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அதை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம தையல் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட தைக்க கொடுத்து அந்த ப்ளவுஸை வந்து நம்ம கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வேறு யார்ட்டையும் போக மாட்டாங்க. நம்ம தையல் பிடிச்சிட்டு நம்ம ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்மகிட்ட தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நிறைய பேருக்கு பிகினராக இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ப்ளவுஸே வர மாட்டேங்குக்கா, நான் நல்லா தான் தைச்சி கொடுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்களுமே பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் அதனால் உங்கள் மேலே வந்து இருக்கிற நம்பிக்கையை வந்து நீங்கள் எப்போவுமே எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து லாபம் வருமா, நிறைய ப்ளவுஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும், கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு பிக்கப் ஆயிரும். அதனால் பயப்படாமல் அந்த தொழிலை வந்து செய்யுங்க. நானுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து நினச்சிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வெளியில் போய் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடலாம், நமக்கு வந்து ப்ளவுஸே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருக்கேன். ஆனால் போக போக வந்து எனக்கு ப்ளவுஸ் அதிகமானதுக்கப்புறம் எனக்கு வெளியில் போய் வேலை பார்க்குறத விட இதில் தான் வந்து வருமானம் ஜாஸ்தியாக கிடைக்கிற மாதிரி நான் வந்து நினைப்பேன். அதனால் மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். நானுமே இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கேன். நீங்கள் அப்படி யோசிச்சுட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கைத்தொழில் தெரியும், அதில் வந்து வருமானம் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம வீட்டையும் பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கலாம், நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கலாம். நம்ம வந்து வேலைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு சம்பளம் கிடைக்க தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து அந்த கரெக்ட் டயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு லீவ் கேட்க முடியாது, ஒரு எமர்ஜென்சி உடம்பு சரியில்லைனா படுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய சூழ்நிலை வந்து இருக்குது. அதனால் வேலைக்கு போகிற விட நமக்கு வந்து ஒரு கைத்தொழில் தெரியுது அப்படின்னா அதில் வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு எப்படி போகலாம், நம்ம வந்து அந்த பிஸ்னஸை எப்படி வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஏன்னா நிறைய வந்து இப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து தீபாவளி பொங்கல்னால் தான் ப்ளவுஸ் எடுப்பாங்க, தைப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா நாளுமே ப்ளவுஸு சாரீலாம் எடுத்து தைக்க கொடுக்காங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.